ஹேனா தன்னோட ஹஸ்பண்டோட ஒரு ஐலாண்டுக்கு வந்துருப்பா. அப்போ குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது இவளுடைய ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாரு. தூரத்தில் பார்த்தா ஒரு மரத்தில் ஏறதுக்காக இவளுடைய பெல்ட்டை யூஸ் பண்ணி மரத்தில் ஏறிட்டு இருப்பாரு. ஹேனாவும் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மரத்தில் ஏறிட்டு இருக்கான்னு வந்து பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா தேங்காவும் கீழே கிடக்குது. அதுக்கப்புறம் கிட்ட வந்து பார்த்தா ஒரு ஃபோன் பேசிட்டு இருக்காரு. இவர் ரொம்ப நேரமா என்ன பேசிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பா. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு கொடுப்பா பாருங்க. உடனே அவளுடைய ஹஸ்பண்டுக்கு ஹேனா வந்துட்டான்னு தெரிஞ்சுன்னு அந்த ஃபோனை மறைச்சிக்கிறா. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே இருக்கிற தேங்காய்லாம் நான் பறிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ தேங்காய் பறிச்சிருக்கேன், கீழே இறங்கி வா போதுன்னு சொல்லிடுறான். அன்னைக்கு நைட் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹேனா என்ன பண்ணுறான்னா அவளோட ஹஸ்பண்ட் தூங்கினதுக்கு அப்புறம் அவளுடைய ஃபோனை எடுத்து அன்லாக் பண்ணி ட்ரை பண்ணுறான். ஆனால் அன்லாக் பண்ண முடியல, ஏன்னா பாஸ்வேர்டு மாற்றிருப்பேன். ஹேனாவுக்கு என்னமோ தப்பாக நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறேன். அடுத்த நாள் மார்னிங் எழுந்து பார்க்கும்போது இவங்க வந்து ஸ்பீட் போட்டும் இருக்காது. அதுக்கப்புறம் இவரும் தண்ணியில் அடிபட்டு கிடப்பாரு. இவருக்கும் நைட்டில் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல. மார்னிங் எழுந்து பார்க்கும்போது இவங்க வந்து ஸ்பீட் போட்டு எதுவும் இல்லாதனால இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா அன்னைக்கு நைட்டு ஹேனா என்ன பண்ணுவான்னா ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இந்த ஸ்பீட் போட்டை ஸ்கீயை எடுத்துட்டு வந்து வேற இடத்துல அந்த போட்டை பார்க் பண்ணிட்டு வந்துருவார். கடைசியில் இவருடைய ஃபோனையும் அந்த ஸ்பீட் போட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறான். ஆனால் இந்த விஷயம் இவளுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஹேனா தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் பீச் ஓரமா இவங்க ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்கும்போது ஹேனா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ அவளுடைய கழுத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அது என்னன்னா அந்த ஸ்பீட் போட்டோட சாவி இவகிட்ட இருக்கு. அன்னைக்கு நைட் நல்லா தூங்கிட்டு மார்னிங் எழுந்து இருக்கிறார். அந்த டைம் இவளுடைய ஹஸ்பண்ட் அங்கிருந்து போகிறத பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போறான். அப்போ இவளுடைய கழுத்துல கையை வச்சு பார்த்தா அந்த சாவி இருக்காது. எழுந்து வரலான்னு பார்த்தா இவளுடைய காலை கட்டி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஹேனா அவளுடைய காலில் கட்டி வச்சிருந்தா அந்த கயிறை அவுத்துட்டு வர்றதுக்குள்ள இவன் வேக வேகமாக போய் அந்த ஸ்பீட் போட்டை எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹேனாவும் ஃபர்ஸ்ட் போறான்னு சொல்லி விட்டுறான். இவங்க ஹேனாவுக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனால் ஹேனா இந்த விஷயத்தை கண்டுக்காம நார்மலாக இருக்கா. எதுக்கு பண்ணுவான்? நாக்கில் என்ன நடந்திருக்குன்னா அன்னைக்கு நைட் இப்போ என்ன பண்ணியிருப்பான், அந்த ஸ்பீட் போட்டுக்கு அடியில் தெரியாம ஒரு பெரிய கயிறை வச்சு கட்டியிருப்பா. இவனுக்கு அந்த விஷயம் தெரியாம அவன் வேகமாக எடுத்துட்டு போனோன்னா அந்த கயிறு கடைசியா எண்டு முடிஞ்சோன்னா டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். இப்போ ஹேனா தன்னுடைய சேஃப்டிக்காக ஒரு பெரிய வில்லு செய்யுறான். அவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா இதை வச்சு கொண்டுலாம் சொல்லி பிளான் பண்ணுவா.